சிறப்பான பாக்கியமான நேரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீ கொடுத்ததற்காக கோடான நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே நீ பார், உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை விளைவித்தார். இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அருமையான பசங்க நல்ல ஒரு துணி இல்லை, அதாவது செய்தி துணி என்பது நான் சொல்லியிருக்கேன், மிகவும் அருமையான ஒன்று. எப்படி தெரியுமா, பாட்டு பாடு பாடல் அப்படிங்கிறது மிக அருமையான செய்தி. பார்க்க சின்ன செய்தி நான் சொல்லிட்டு நம்பிகள் ஒரு பாராட்டு. யோசபாத் என்ற ஒரு ராஜா இருக்கு. அந்த ராஜா ஒரு நாட்டில் எருசலேம் நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது அவனுக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக இந்த பக்கத்திலிருந்து மோவாபியர் படையெடுத்து வந்தார், இந்த பக்கத்திலிருந்து அம்மோனியர் படையெடுத்து வந்தார், இந்த பக்கத்திலிருந்து சேயி மலைத்தேசத்தார் என்று ஜாதியில் படையெடுத்து வந்தார். மூன்று பக்கமும் படையெடுத்து வந்தவுடன் இந்த யோசபாத் என்ன பண்ணுன்னு தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாலே நம்மளால தாங்க முடியாது இல்லையா? மூன்று பகுதிகளில் படையெடுத்து வருகிறார். எருசலேம் நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற யோசபாத்தின் மேல் யோசபாத் என்ன செய்ததற்கு கலங்கி நிற்கிறார். உடனே அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக அந்த ஜனங்களை எல்லாம் கூட்டி ஆலயத்திலே ஒன்று கூட்டினார். ஆலயத்திலே ஒன்று கூட்டி கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அப்பா, இவர்களை எதிர்ப்பதற்கு எனக்கு திராணி இல்லை, இவர்களை எதிர்ப்பதற்கு எனக்கு திராணி இல்லை, நான் என்ன செய்யணும்னு தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான் தெரியுமா யோசபாத்? அந்த மூன்று படையெடுத்து வருகிறவர்களுக்கு எதிராக பட்டயத்தோடும் ஈட்டியோடும் அம்போடும் வெற்றியோடும் வந்து அந்த மக்களுக்கு, அந்த ராணுவத்துக்கு எதிராக யோசபாத் செய்த காரியம் வாசிக்க நாம் பகுதி சொல்ல வாசிக்க 2 நாளாகும் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க. இந்த பாடலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவ தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். தலையில் சொல்லுவார், அவர் அம்பு வீட்டோட வந்தவருக்கு முன்னாடி யாரை நிறுத்தினார்? பாடகரை நிறுத்தினார். இந்த பாடகர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே யூதேயாவுக்கு விரோதமாக வந்து வருகிற அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயி மலைத்தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழுப்பப்படுகிறார். அவனால் வெட்டியிருக்கிறார். இந்த துதி என்பதற்கு அப்படி ஒரு வலிமை இருக்கிறது. ஆகவே அழகாக துதி செய்த அந்த அருமையான மாணவர்களை நான் பாராட்டுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். சரி, இப்பொழுது நாம் செய்கிறோம். இந்த காலம் வந்து லென்ட், இன்னைக்கு முதலாவது டேல, ஃபர்ஸ்ட் லென்ட் டே. இன்னைக்கு முதலாவது லென்ட் டே. இந்த முதல் லென்ட் டேல இந்த லென்த் காலங்கள் எல்லாமே இன்றைய செய்தி லென்த் காலங்களை பற்றி தான். லென்த் காலங்களில் என்ன அப்படின்னா தவசுக்காரர்கள், தவக்காரர்கள், இதில் பெரும்பாலும் வருகிற போதகர்கள் மற்றும் எல்லாரும் யாரை எதை குறித்து பேசுவார்கள்? பாவம். பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்று பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த லென்த் காலத்துடைய விஷயம். பாவத்தை நான் யாருமே பாவம் செய்வேன்னு சொல்ல முடியுமா? நீ யாருமே நான் பாவம் செய்யல சொல்ல முடியும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மற்றும் ஒரு தருணம். இந்த நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 25:26 சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் சொல்லிய எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்தது. ஒன்று நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது, யுத்தம். அதுவும் இப்ப பேரெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், மிகவும் சமீபம். அவர் சமீபமாக வர கிறிஸ்துவர்கள் எல்லாம் சமீபத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அடுத்த வருடம் நமக்கு லென்த் நாட்கள் இருக்குமோ இல்லையோ என்று தெரியாது. ஆகவே இந்த லென்த் காலத்தை கடைசியாக
கருதி நான் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுத்து அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்கி நான் அவரோடு உறவாக வேண்டிய ஒரு நல்ல காலம் தான் இந்த லென்த் காலம். ஆண்டவர் எவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். ஒருவேளை இந்த ராத்திரிக்கு வந்ததெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம சர்ச்சை கொண்டு வெளியே போகும்போது தேவனா கடவுள் அப்படியே ஆராய்ச்சி வந்ததா இல்லையா? தேவதூதரோடு வரும்போது நம்ம எங்க ஓடுவோம்? சரி, இயேசு எங்கே வருகிறார்? இயேசு கிறிஸ்து வருகிறார். எங்கே வருகிறார்? பூமிக்கு. முதல்வர் வருகிறார் என்றால் சிவபெருமான் வராட்டா கோயில் கூட சேர்ந்துடும். இயேசு கிறிஸ்து வருகிறார். எங்கே வருகிறார்? நான் செய்தி போல கேட்கலாம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 520 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 தீர்க்கனை எழுதி வைத்தார். 2 தீர்க்கதரிசனங்களை எழுதி வைத்தார் ஒரு தீர்க்கதரிசி. அது ஒன்று நிறைவேறிவிட்டது, இன்னொன்று நிறைவேற காத்திருக்கிறது. அது நிறைவேறியது என்னவென்றால் தீர்க்கதரிசியின் பெயர் சகரியா. சகரியா தீர்க்கதரிசி 2 தீர்க்கதரிசனங்களை எழுதி வைத்தார். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது கழுதை குட்டியின் மீது ஏறி வருவார் என்று எழுதி வைத்தார். அது நிறைவேறிவிட்டது என்று மத்தேயு சொல்லுவோம். தீர்க்கதரிசி எழுதிய பிரகாரமாக இது நடந்து நிறைவேறியது. இன்னொரு தீர்க்கதரிசனம் ஒன்று நிறைவேறியது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த நாட்களிலே அவருடைய பாதம் அந்த மலையின் மீது வந்து இறங்கும். அப்பொழுது அந்த மலை கிழக்கிலிருந்து மேற்காக இரண்டாக விளக்கப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே என்றால் கூறியது இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள். 550 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கிறார். அவர் வந்து அந்த மலையின் மீது பாதத்தை வைக்கும் பொழுது அந்த மலையானது இரண்டாக விளக்கப்படும், ஒலிவ மலை. அப்போ ஒரு தீர்க்கதரிசனம் நடந்து நிறைவேறிவிட்டது, இன்னொன்று நிறைவேற காத்திருக்கிறது. அதற்கு நீங்களும் நான் தயாராகி கொள்ள வேண்டிய காரணம் தான் இந்த லென்த் காலம். ஒருவேளை ஒளிவமலையிலே இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் நீங்கள் தான் அங்கே போக முடியுமா? அவர் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உலகத்தில் உள்ள அனைத்து சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளும் அங்கே சேர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் சேர்ப்போமா? பாவத்தை அறிக்கையிட்டுவோமா? ஒரே ஒரு நாள் இரவு நேரத்தில் இரவு 3 மணிக்கு உட்கார்ந்து கண்களை மூடி கதவை சாத்தி நான் என்ன பாவம் செய்தேன் என்று பார்த்தா நான் செய்ததா ஒரு டிவி பாடுவோம். அதை விட்டு நான் சும்மா கோயிலுக்கு போன கசுப்பா கொடுத்து அவள் பணம் வந்து எவ்வளவு பாடுங்க. நோவே. ஒரே ஒரு கேள்வி, நீ என்ன செய்தாய்? நீயும் நான் எஸ் சொல்ற இல்லைங்க. என் மகன் நல்லா பாடுவான், நீயும் நான். என் மகன் நல்லா பாடுவான், நீயும் நான். இயேசு வரும்பொழுது ஒலிவமலையிலே செல்வதற்கு நீங்களும் நானும் தயாரா? பாவத்தை அறிக்கையிடுவோமா? பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றோமா? இதுதான் நான் விஷயம். ஆகவே பாவத்தை அறிக்கணும் அப்படின்னா அவருக்கு கேட்கிற பாவம் என்ன சார்? பாவம் நம்ம ஆளுங்க அடிக்கடி இந்த கலவரத்தில் பேசுவாங்க. நான் பெரிய கொலையா செஞ்சேன், நான் பெரிய கொலை செஞ்ச மாதிரி பேசுறேன், கொலையா செஞ்சேன். அப்ப அவருடைய பார்வை கொலை செய்வதுதான் பாவம். ஆபீஸ் வந்து குழந்தைங்க 2 பென்சில் எடுத்து பண்ணான். ஆபீஸ் வந்து பென்சில் எடுத்து பண்ணேன். அவன் கொலை எடுத்துட்டு போனா ஒரு பென்சில் எடுத்து வந்தது பாவம். அப்படின்னா எது பாவம்? முதலாவது பாவம் என்னவென்று உணர வேண்டும். ஒண்ணு, இந்த தலைப்பு 3 தலைப்பு. பாவம் என்னவென்று உணர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, உணர்ந்த பாவத்துக்காக நீ நான் மனஸ்தாபப்பட வேண்டும். மூன்றாவது, அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டும். இறைவனிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டும். அப்போதான் ஒலிவமலையில் அந்த மலையின் மீது அவர் கால் வந்து பதிக்கும் பொழுது நீங்கள் நானும் அங்கே போக முடியும். அப்படி என்றால் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது முதல் தலைப்பு பாவம் என்னவென்று உணர வேண்டும். இரண்டாவது, பாவத்திற்காக மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது, அதை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். இந்த 3 தான் பாவம். சரி, பாவம்னா என்ன? பாவம் என்றால் பாவம் செய்தோம். வாட் இஸ் மீன் பை sin? பாவம் என்ன தெரிஞ்சாலும்
பாவமா? இல்ல மது அருந்துவது பாவமா? புகைப்பிடிப்பது பாவமா? கெட்டாமல் பேசுவது பாவமா? அடுத்தவன் பொருளை அபகரிப்பது பாவமா? அடுத்தவன் மனம் நோக்கும்படி குற்றப்படுத்தி பேசுவது பாவமா? எது பாவம்? எது பாவம்? உதாரணம் பாவம் என்னவென்று உணர வேண்டும். இப்போ ஒரு வசனம் கொண்டு வாசிப்பாங்க, ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க. என்ன அதிகாரம் வாசிப்பாங்க? ரோமர் 6வது அதிகாரம் முதல் வாசிப்பாங்க. அது இப்ப போய் வாசிப்பாங்க. ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படிய. அவ்வளவுதான். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக. அப்போ பாவத்துக்கு என்ன வந்து? சரீர இச்சை ஒன்று. இரண்டாவது மூன்றாவது 13வது வசனம் வாசிக்கும். நீங்கள் இந்த இடத்துல நீங்களும் போட்டுக்கலையா? அதெல்லாம் நாங்களும் படிக்கணும். நம்ம எப்போதும் நீங்களா அடுத்தவங்க சொல்லி பைபிள் பேக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அப்படின்னும். அது எனக்கு எங்களுக்கு வாசிக்கும். வாசிங்க. எங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அவ்வளவுதான். இப்போ நல்லா இன்னொரு தீர்ப்பு வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. நாங்கள் எங்கள் அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அப்போ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து சம்படி டிடி யாராவது செய்தாங்க கொடாமல் அப்படின்னா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பாவத்துக்கு எதை கொடுத்துருக்கா? அநீதி எதை கொடுத்துருக்கா? அப்படி எங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக எங்கள் அவயங்களை என்ன? என்னுடைய தாயிலிருந்து பாவம் வரை இருக்கிறது தான் அவயம். பாவம் வேற எங்கே இருந்து வரல. எங்கிருந்து வருது? என் அவயத்திலிருந்து தான் பாவம் புறப்படுகிறது. பாவம் வேற எவ்வளவு வருவது எனக்கு கொடுக்கல. பாவம் எங்கிருந்து வருகிறது? என் அவயத்திலிருந்து தான் வருகிறது. அதான் தெளிவாக எழுதியிருக்கிறார். எங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல். அப்படின்னா அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பாவம். அப்ப பாவம் எங்கிருந்து வருகிறது? அவைகளை சிந்தனையிலிருந்து வருகிறது, என் கண்களிலிருந்து வருகிறது, என் பேச்சிலிருந்து வருகிறது, என் கைகளிலிருந்து வருகிறது, என் நடத்தையிலிருந்து வருகிறது, என் எண்ணங்களிலிருந்து வருகிறது. இங்குதான் பாவம். அவைகளிலிருந்து தான் பாவங்கள் புறப்படுகிறது. சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுவேன், அது எங்கேயோ போய் முடிஞ்சிடும், பாவத்தில் போய் முடியும். சரி, இதற்கு உதாரணமாக அவைகளில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. முதலாவது தலைப்பு பாவம் என்றால் என்னவென்று நான் உணர வேண்டும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க வழியில் சொல்லுவாங்க. பாவம் என்னவென்று நான் உணர வேண்டும் என்றால் அது அவைகளில் இருந்தால் பாவம் புறப்படுகிறது. அதற்கு சான்றாக வேதத்தில் ஒரு சிறிய சம்பவத்தை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு ராஜா இருந்தார். ஒரு ராஜா, மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜா ஒரு நாட்டில், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன சொல்லியிருக்கேன். பாவம்னா வேதத்திற்கு சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. பாவம் என்றால் என்ன அப்படின்னு வேதத்திற்கு சில விளக்கங்கள். அதை பார்த்தலாமா? 1 யோவான் 5:17 வாசம். 1 யோவான் 5:17. பாவம் என்றால் என்ன? 5:17. அவ்வளவுதான். தப்பா சொல்றேன். அநீதி எல்லாம் பாவம். நீதிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் பாவம். அநீதி எல்லாம் பாவம். ஞாபகத்தை நான் கேட்பேன் யாருக்கிட்ட. அநீதி எல்லாம் பாவம். ஒன்று. அடுத்தது நீதிமொழிகள் 24:9. நீதிமொழிகள் 24:9. தீய நோக்கம் பாவம். அவ்வளவுதான். இரண்டாவது காரியம் தீய நோக்கம் பாவம். மூன்றாவது காரியம் 1 சாமுவேல் 12:23. 12:23. அநீதி எல்லாம் பாவம், தீய நோக்கம் பாவம். 1 சாமுவேல் 12:23 வாசிக்கிறேன். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக அவ்வளவுதான். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால், எப்பொழுது எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் வீட்டுக்காகவும் என் சொந்தத்துக்காகவும் என் தேவைகளுக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அது பாவம். அநீதி எல்லாம் பாவம், தீய நோக்கம் பாவம்,
எடுத்துக்கங்க. 4:17 4:17 சத்தமா கேட்கி. ஆதலால் ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். 4 விஷயம். ஆமா, 4 விஷயம். ஒண்ணு, முதலாவது என்ன பாவம்? அநீதி எல்லாம் பாவம். தீய நோக்கம் பாவம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால் அது பாவம். கடைசியா நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். நான் காலைல போகும்போது பக்கத்துல ஒரு கண்ணாடியில் சின்ன குழந்தை வந்து கையில் இருக்குது. இந்த கண்ணாடி கதவு திறந்தது. நான் தான் விஷயம் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா கொடுத்தா ஒரு டீ கிடைக்கும் இல்லையா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை நாம் செய்யாவிட்டால் அது பாவம். சோ இந்த 4 காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. தீய நோக்கம் பாவம், அநீதி எல்லாம் பாவம், மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அது பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். இந்த பாவங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? என்னுடைய அவயங்களிலிருந்து வருகிறது. அவயத்திலிருந்து தான் வருகிறதா? பாவம் அவயத்திலிருந்து தான் வருகிறதா என்றால் அதற்கு சான்றாக ஒரு சிறிய சம்பவத்தை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு நாள்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அரண்மனையின் மீது அப்படியே நடந்துட்டு இருந்தார். உலாவிட்டு இருக்கான் ராஜா. உலாவிட்டு போது அந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன அரண்மனை மேல நடந்து அப்படியே எட்டி பார்க்கிறார். அரண்மனைக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு சொல்லிருக்கோம் திராட்சை தோட்டம் இருக்கு. சின்ன திராட்சை தோட்டம் இருக்கு. திராட்சை தோட்டம் இருக்கு. ராஜா அந்த திராட்சை தோட்டம் பார்த்ததுக்கு அவருக்கு ஒரு ஆசை. இப்ப நம்ம எந்த தலைமை பார்க்கணும்? பாவம் என்னவென்று உணர வேண்டும். பாவம் என்னவென்று உணரணும். அது அவையிலிருந்து தான் வருதா அப்படின்னு சாமி. அந்த ராஜா பக்கத்துல பார்க்கும்போது ஒரு சிறிய திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆசை வரும். உடனே தன்னுடைய மந்திரிமார் அழைக்கிறார். இங்க வாங்க, இந்த திராட்சை தோட்டம் யாருடைய என்று சொல்ல. அந்த மந்திரி சொல்றா, எனக்கு தெரியாது, நான் போய் கூட்டிட்டு வரலாம். அந்த ஆளை கூட்டிட்டு போய் யார் சொந்தக்காரோ அவன் கூட்டிட்டு. உடனே மந்திரி போய் அந்த சம்பந்தப்பட்ட ஆளை அழைச்சிட்டு வர. அந்த ஆள் ஏழை விவசாயி. யாருடைய உதவி இல்லாமல் அந்த சொந்த கையினால் அதை அறுவடை செய்து சாப்பிடக்கூடிய ஒரு ஏழை விவசாயி. ஒரு சின்ன திராட்சை தோட்டம். அதனால வேலை அழைக்கிறது. வந்த உடனே ராஜா கேட்கிறார், எப்பா இந்த திராட்சை தோட்டம் உண்மைதான்? அவங்க என்னுடையதான். சரி, அந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு விலைக்கிரயமாக கொடு. விலைக்கிரயமாக காசு கொடு. அப்படி இல்லைன்னா நான் அது போல வேற திராட்சை தோட்டம் வேற இடத்துல கொடுக்குறேன். ராஜா சொல்றது. அந்த ஏழை விவசாயி பார்த்து சொல்றான், ஐயா அனுப்பிச்சுக்கிறாரு, இது என்னுடைய மூதாதைகளுடையது, நான் அதை கொடுக்க முடியாது. இது பயிர் பண்ணி இதில் வர வருமானத்துச்சுன்னா நான் நடத்துறேன், தயவு செய்து கேட்காதீங்க என்று அந்த ஏழை விவசாயி சொல்லி உடனடியாக ராஜா மனம் சங்கடப்பட்டவனா நேரம் அரண்மனை வந்து படுத்துறாரு. அப்படியே அப்போ சங்கடத்தோடு படுக்கிறார். என்ன கிடைக்கலையே சொல்லி படுத்துறாரு. அப்போ அந்த ராஜாவுடைய மனைவி வருகிறார். ஒரு அருமையான மனைவி. அந்த மனைவி வந்து ராஜாவை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி படுத்த? ஏன் இப்படி படுத்த? ராஜா சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 வசனம் வாசிங்க. 460வது பக்கம் பழைய ஏற்பாடு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 460வது பக்கம். இருபத்தி ஓராவது அதிகாரம் 6ஆவது வசனம். அவன் அவளை பார்த்து ராஜா தன் மனைவி பார்த்து பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றார். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். ராஜா வந்து மனைவி கேட்கிறான், ஏமா இப்படி படுத்த, ஏமா இப்படி படுத்த? ராஜா சொல்றாரு, அந்த ஏழை விவசாயியுடைய பெயர் நாபோத். இந்த கேரக்டர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த மனைவி சொல்றா, நாபோத் கிட்ட நான் இடத்த கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம் சொன்னோட இந்த மனைவி சொல்றா, நீ ஒன்றும் கவலைப்படாத என்று சொல்லி அவள் ஒரு பதிலை சொல்கிறார். 7வது வசனம் 10வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய இயேசுவேல் அவனை நோக்கி, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் மீது ராஜ்யம் பண்ணுகிறீர்களா? நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலின் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தருவேன். பூவாயும் இந்த அம்மா சொல்லுது, அவனுடைய திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த நான் பேசுறவனா இருக்கா பாருங்க. இந்த நான் வார்த்தை வந்து அந்த சராசரி படைத்த சர்வ வல்லமை கடவுள் ஒருவர் மட்டும்தான் சொல்லும். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். ஒரு இடத்துல சொல்வார், நான் அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா, அந்த பூமியை நூலெடுத்து அளந்தவன் நானடா, காட்டுக்குள்ள காட்டாமல் இருந்து இறைவனத்தவன் நானடா அப்படின்னா, கடலில் அலைகளுக்கு அந்த அலையை தடுத்து நிறுத்தியவன் நானடா. இந்த நான் இந்த வார்த்தை அவர் மட்டும்தான் சொல்லும். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, அவனுடைய இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த இடத்துல தான் ஆடாமம் உருவாகிறது. அந்த பெண்ணுடைய சிந்தையிலே, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிந்தையிலே நான் என்ற ஆணவம் அகம்பாவம் உருவாகிறது. பாவத்துக்கு விட்டுவதே ஆணவம், நான் என்ற ஆணவம். அந்த ஆணவம் உருவானவுடன் நான் உனக்கு அதை வாங்கி கொடுப்பேன். அப்படியா? உடனடியாக அம்மா செயல் இறங்காங்க. என்ன செயல் இறங்காங்க? பொய் அடைய வருகிறது. என்ன பொய்? நாபோத்தின் மீது அவன் செய்யாத குற்றத்தை செய்ததாக நிருபங்களை எழுதுகிறார், சட்டத்தை எழுதுகிறார். சட்டத்தை எழுதி ராஜாவுடைய முத்திரையை இவனிடத்தில் ராஜமுத்திரையை வைக்கிறார். அப்பொழுதுதான் அந்த சட்டம் செல்லுபடியாகும். ராஜாவுடைய முத்திரையாக வைத்து அந்த இடத்துல இருக்கிற நிலைக்கு வச்சு அது பார்த்தீங்கன்னா நிருபங்களை ஆகாவின் பெயரால் நிருபங்களை எழுதி இன்னொரு படிச்சுங்களா, நிருபங்களை எழுதி முத்திரையை விட்டு நாபோத் தேவனுக்கு விரோதமாகும், ராஜாவுக்கு விரோதமாகும் தூசணம் பேசினான் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏழு விவசாயி ஒன்றுமையாத அப்பா, அவன் கடவுளை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு மனிதன். அவன் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை இயேசுவேல் தொடுக்கிறார். என்னவென்று தொடுக்கிறார்? அவன் ராஜாவையும் தேவனையும் தூசித்தான் என்று பொய்யான குற்றச்சாட்டை செய்து அந்த குற்றச்சாட்டுக்கு பொய் சாட்சிகளை உருவாக்குகிறார். 2 பேர் பொய் சாட்சிகள். தயவுசெய்து என்னவாக வீட்டு போய் வேலை பாருங்க, வேகம் சொல்லிக்கிறோம். பொய் சாட்சிகள் உருவாக்கும். நாபோத் அப்படி செய்தான் என்று சபையிலே வந்து சாட்சி சொல்லு என்று பொய் சாட்சிகள் உருவாக்கினார். அப்படியா? போய் நாபோத்தை அழைத்துவார்கள். நாபோத்தை அழைத்து வந்தாச்சு. நாபோத்தை விசாரணை ஏப்பா நாபோத், நீ தேவனையும் ராஜாவையும் அவமானப்படுத்தி தூசித்தாயா? ஐயா, எனக்கு ஒன்றும் வைக்காது. நான் ஒரு ஏழை விவசாயி, கொஞ்சம் காய்ச்சத்தோட வச்சாரு, அதுல குறைச்சிட்டு நான் என் குடும்பம் அல்ல. யார் சொன்னது? சாட்சி வந்து இல்லைங்க, இவன் பொய் சொல்லிக்கிறான். இவன் தேவனை தூசித்தான், ராஜாவை தூசித்தான். பாத்தியா? சாட்சி சொல்லு. நீ சொல்றது நம்ப முடியாது. 2 பேர் சாட்சி சொல்லுகிறார். ஆகவே நீ செய்த குற்றத்திற்கு நீ செய்த குற்றத்திற்கு தண்டனையாக கல்லால் அடித்து நீ கொல்லப்பட வேண்டும். இதுதான் தண்டனை. இன்னைக்கு சிங்கப்பூர்ல தான் தண்டனை விசாரிக்க கூட்டிட்டு போய் அடிப்பாங்க, பின்னாடி அடிப்பாங்க. இன்னைக்கு விசாரிச்சு கடும் தண்டனை. சில நாடுகள் இன்னும் இருக்கிறது. நாபோத்தின் மீது அரசாங்கம் தண்டனை இருக்கிறது. என்னவென்று வீதிகளின் முக்கிலே அவனை கொண்டு போய் நிறுத்தி அவன் சாகும் வரை கல்லால் அடிக்கும். ஒன்று மரியாதை நாபோத் எந்த பாவம் பையன் அவனை அழைத்து செல்கிறார். அரசு ஆணைப்படி என உத்தரவிட்டிருக்கிறார். அரசு ஆணைப்படி கல்லெடுத்து வைக்கிறார். முதல் கல்லு வந்து மண்டே விழுது, அடிச்சு ரத்தம் வருது. 2வது கல் கல்ல, 3வது கல் காதுல, கற்களாய் வந்து விழுகிறது. அடிமே அடி, ரத்தம் அப்படியே சொட்டுது. கவனிங்க, என்ன கவனிங்க? நான் கேட்கும்போது மாத்திர வசனத்தை படிச்சோம், எனக்கு அவசரமா படிச்சுட்டோம். மிக முக்கியமான பாவம் என்னவென்று உணர வேண்டும். இந்த எழுத்துடைய முதல் நாள் என் பாவத்தை உணராமல் 40 நாள் பயணித்தால் எந்த பிரயோஜனம் இல்லை. 1000 பேர் வந்து பேசினாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. நான் செஞ்ச பாவம் என்ன? When I am going to apply to the Lord, எப்ப என் பாவத்தை நான் சொல்ல போறேன்? அதை விட்டு அதை பண்ண இதை பண்ண நோவே கத்தி ஏமாத்துறோம். அதனால தயவு செய்து
அப்படியே சுருட்டி கீழே அவனை பார்ப்பதற்கு காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா? கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அவன் செத்துட்டான் கன்ஃபார்ம் பண்ணான். உடனடியாக எஸ்பி என்ன பண்ணலாம்? யாருக்கு? ராஜாவுக்கு. ராஜா கவலைப்படுத்திருக்கிறார். அங்க போய் ராஜாவே சந்தோஷமாயிருமையா, உனக்கு எதிராக வந்து நாற்பது கொல்லப்பட்டு விட்டான். இனி அந்த திராட்சை தோட்டம் உன்னுடையதுதான், நீ தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். திராட்சை தோட்டம் எனக்கு கிடைச்சிட்டான். அந்த ராஜா நீதியும் நியாயமும் செய்ய வேண்டிய ஒரு ராஜா என்ன செய்கிறான் என்றால், அந்த வசனத்தை பாருங்க, 16 வசனமான சம்பவம் வாசிங்க. 16 நாபோத் செத்து போனதை ராஜாவாகிய ஆகாப் கேட்டபொழுது அவன் யெஸ்ரயேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள புறப்பட்டு போனான். எவ்வளோ இடத்த ஒரு ராஜா சொந்தமாய் எடுத்துக்கொள்ள புறப்பட்டு போனான். இதான் நடந்தது. பாவம் என்னவென்று உணர வேண்டும். இதுவரைக்கும் நடந்த இந்த சம்பவங்களை யார் பார்த்துக்கிட்டு அந்த சராசரங்களை படைத்த சர்வ தேவனாக அவருடைய கண்கள் பார்த்துக் கொண்டே அவருடைய கண்கள் சாதாரண கண்கள் அல்ல. அதுக்கு அழகாக பார்த்துங்க, உம்மழகான கண்கள் கண்டதாலே அவருடைய கண்கள் ஆலயத்தோடு இருக்கிறது, உலகெங்கும் சென்று கொண்டிருக்கிறது வேதம் சொல்லி அந்த கண்கள் பார்த்துக் கொண்டே இருக்கு. உடனடியாக தேவனாக கர்த்தர் களத்தில் இறங்கிட்டார். கூப்பிட்டார் தன்னுடைய தீர்க்கதரிசி, பாப்பா போய் அந்த ராஜாவுக்கு சொல்லு. என்னவென்று சொல்வது? போய் சொல்லு. நான் சொல்றது போனா, அடே ஆகாபே, நாபோத் கல்லை ஒன்று கீழே விழுந்து செத்தான். அவன் சாப்பிடுவது அந்த இடம் முழுவதும் அவனுடைய ரத்தமாய் இருக்கு. அந்த ரத்தத்தை நாய்கள் வந்து நக்கியது. ஆண்டவராக கடவுள், தேவனாக கடவுள், அந்த சராசரங்களை படைத்தவர், ஆயிரம் ஆயிரம் கோடான கோடி கண்களுடைய தெய்வம் என்ன சொல்றார் தெரியுமா? நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கிய அதே இடத்தில் உன்னுடைய ரத்தத்தை நக்க வேண்டும் என்று சொல்லு. வேலை சொல்லுவாங்க, சத்தமாக சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள கடவுள் அப்படியா சொல்லுங்க. நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் எந்த இடத்தில் நக்கியதோ அதே இடத்தில் உன்னுடைய ரத்தத்தை நக்கும் என்று ஆகாப் என்ன தவறு செய்தார்? சின்னத ஆசை எங்கிருந்து வருது? என் அவைகளில் இருந்து வருகிறது. அவன் எதற்கு ஆசைப்பட்டான் தெரியுமா? காட்சி தோட்டம் எதுக்கு கேட்டான் தெரியுமா? அந்த அதிகாரத்துடைய 2வது வசனத்தை சத்தமோடு வாசிக்கும். 2வது வசனம், நாபோத்தோடு பேசி உன் காட்சி தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி காட்சி தோட்டத்துக்கு கூட நான் கூட அழைத்துக்கிற போனேன். கீரை செடி நடுவதற்கு ஆகாவுடைய ஆசை கீரை செடிகளை சாதாரண சின்ன ஆசைதான். அவருடைய சிறிய கீரை போட வேண்டும் என்கிற ஆசை எங்கே வந்து பாவம் தொடர்ந்தது. அந்த ஆசை அடுத்தவருடைய பொருளின் மீது ஆசை அமையத்திலே அவன் எண்ணத்தில் வந்தது. முதல்ல கண்கள் இச்சை வந்தது, அடுத்தது எண்ணத்தில் இச்சை வந்தது. அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று மற்றவருடைய பொருளை அபகரிக்க ஆசைப்பட்ட அந்த இச்சை வந்தது. தன்னுடைய மனைவியிடத்திற்கு அது சென்றது. மனைவி ஆணவப்பட்டால் நல்ல இயக்கத்தில் வேதத்தில் அபயத்திலே நடந்தது. பாவம் அபயத்தில் உருவானது. அந்த பாவம் படிப்படியாக தொடர்ந்து 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 போய் கடைசியிலே எங்கே முடிந்தது? ஒரு கொலையில் முடிந்தது. பாவம் என்னவென்று உணர வேண்டும். வேறெங்கிருந்தும் பாவம் அல்ல, என்னுடைய அபயம் தான் பாவங்களை செய்கிறது என்பதற்கு வேதத்தில் அருமையான ஒரு பகுதி. என்னுடைய அபயங்களை நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திற்கு ஒப்புக்கொண்ட காலம். ஒருவேளை நான் பாவம் செய்துவிட்டால் நான் என்ன செய்ய அந்த பாவத்தை? ஒருவேளை நான் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேசி, இந்த பாவத்தை நான் செய்கிறேன் சாமி என்று அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது பாவம் என்னவென்று உணர வேண்டும். அவைகளில் இருந்தால் பாவம் புறப்படுகிறது என்று நான் உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார், மகனே அங்க போக, என்னது அங்க போக அப்படின்னு, இல்லை போக
ஆண்டு சொல்வார், நீ செய் அப்படின்வார். என்ன பண்ணலாம்? செய்ய மாட்டோம். பீலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இப்போ முதலாவது தலைப்பு பாவம் என்னவென்று உணர வேண்டும். அதை எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து அல்லவா? ஆலயங்களில் தான் பாவம் புறப்படுகிறது என்பதற்கு வேதத்தில் ஒரு அருமையான பகுதி தான் இந்த ஆகாப், நாபோத், ஏசபேல் என்ற பகுதி. அவன் தான் ஒரு சிறிய பாவத்தை, சிறிய ஆசையை பகையாக்கி கொண்டு போனது என்று சான்று சொல்வதுதான் வேதம். இரண்டாவது தலைப்பு நான் சொல்வார், நீ செய் அப்படின்னா செய்யணும். ஒருவேளை செய்யலாம் அப்படி விட்டுருவார், அப்புறமா செஞ்சுப்பாங்க அப்படின்னு விட்டுருவார். ஆனா செய்யாதே சொல்றதை செஞ்சா நான் சொல்றது. அப்போ இந்த பீலேயாம் என்ற ஒரு சம்பவம் சொல்றேன். பீலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதிப்பதற்கு பிறப்பதற்கு முன்பாக 520 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி. யூதாவிலே ஒரு செங்கோல் உதிக்கும் என்று எழுதியுள்ளார் பீலேயாம். யூதாவிலே ஒரு செங்கோல் உதிக்கும் என்று எழுதியுள்ள பீலேயாம் அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி. ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசி கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து போடும்படி, அவரை சபிக்கும்படி பாலாக் என்ற ஒரு மன்னன் தன்னுடைய ஆட்களை பீலேயாம் அனுப்புகிறார். பீலேயாம் அனுப்பிச்சோன்ன இந்த பாலாக் என்பவங்க மோவாபி, கர்த்தருடைய அருவருப்பான சந்ததி. அந்த சந்ததியினர்கிட்ட அந்த பாலாக் பீலேயாமிடத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை, தன்னுடைய சொந்த ஜனங்களை அழிப்பதற்காக பீலேயாமிடத்தில் வந்து சொல்ல சொல்லுவான். தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லாம் நிறைய பொருளும் பொருளும் எடுத்து வந்து பீலேயாமிட்ட கேட்பாங்க, பீலேயாம் நீங்க வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கொஞ்சம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்வதற்காக வருவாங்க. வந்து பீலேயாம் கேட்பாங்க, இல்லை யாரா நாங்கள் பாலாக் பண்ண நினைச்சோம் அப்படியா, சரி நைட்டு பண்ணுங்க அப்படின்னு உடனடியாக ஆண்டவர் கேட்பார். தேவனாம் கடவுள் கேட்பார், பீலேயாமே சாமி வீட்டில் தங்கி இருக்கிறவங்க யார் சொல்ல, பாலாக் பண்ண நினைச்சிருக்கா சாமி, கடவுள் தெரியாதா? பாலாக் நினைச்சிருக்கா, எதுக்காக வந்திருக்கா? இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? கடவுளுடைய ஜனங்கள் இல்லையா? கடவுளுடைய ஜனங்கள். இந்த ஜனங்களை சமைப்பதற்காக என்னை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறார் பீலேயாம் சொல்லுவார். உடனே ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்வார்? நீ அவர்களோடு போக வேண்டாம். கவனிக்கிறீங்களா? நீ அவர்களோடு போக வேண்டாம் அப்படின்னு பீலேயாம் சொல்வார். பார்த்து மாறிட்டு ஆண்டு போக வேண்டாம்னு சொல்றாருப்பா, அதனால எனக்கு வர முடியாது, போங்க. திரும்பி வந்து பாலாக் சொல்லுவாங்க, ராஜாவே நாங்கள் கூப்பிட்டோம், இருந்தாலும் வரமாட்டாங்க, என்ன செய்யும் அப்படின்னா, நீ கொண்டு போன அந்த கூலியெல்லாம் பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகமான கூலி, நிறைய தங்கம், பொண்ணு, வைடூரியம் எடுத்துட்டு மறுபடியும் போக வேண்டும் என்று சொல்லுவோம். மறுபடியும் 2ஆம் நாள் அவர்கள் வருவார். வந்தவுடன் மறுபடியும் பாலாக்கை இந்த பீலேயாம் அழைப்பார், வாங்க போவாங்க. பீலேயாம் சொல்லுவார், கொஞ்சம் இருங்க ஆண்டு ஆண்டவர் கேட்போம், போகணுமா? ஆண்டவர் சொல்லுவார், அப்படின்னு பார்ப்பார். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பையன் அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா நல்ல சினிமாவில் போட்டுருக்கேன், நான் போலான்னு இருக்கேன் அப்படின்னு அப்பா சொன்னா, அப்பா என்ன சொல்லுவார், டேய் போடா போய் படிக்க, இல்லை போய் படி, வீட்டு வேலை முதல் படி, உடனே படி போவாப்பா, இந்த நாள் எப்படிமா கிடையாது, எது கேட்டாலும் அப்பா என்ன சொல்றாரு, நீ தயவுசெய்து சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க, நான் போகணுமா? அம்மா சொல்லுவோம், ஏன் அப்பா நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா அனுப்பிச்சுங்க, பையன் கூட போகணும் ஆசைப்படும், அனுப்பிச்சுங்க, இதுக்கு வேற வழி தெரியாதா? சொல்ல, நீ போய் போய் தொலை, சொல்லுங்க, தொலை, போய் தொலை, போய் தொலை, இல்லையா போய் தொலைடா, கேஷுவலா வருவாரு, போய் தொலைடா, போய் தொலை என்று சொன்னால் போனால் அவன் தொலைந்து போவான் என்று தெரியும். அவன் வாழ்க்கை தொலைந்து விடும், அவன் எதிர்காலம் தொலைந்து விடும், அவன் லட்சியம் தொலைந்து விடும், அவன் கனவுகள் தொலைந்து விடும். ஆகவே நான் தகப்பன் சொல்லிதான் போய் தொலை, போனாது தொலைந்து. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்வார், 2வது நாள் போ. முதல்ல என்ன சொன்னாரு? நீ போக வேண்டாம். 2வது நாள் போய் பொழுது போ. இவன் அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவர் பேச்சை மீறி போவார், கழுது மேலே ஏறி போவார், இதெல்லாம் தெரியும் இல்லையா? கழுது மேலே போவார், கழுது மேலே பார்க்க முன்னாடி தேவதூதன் கத்தோடு அடிப்பாங்க. இந்த கழுது போகாது, அப்படி அப்படி பார்த்து பீலேயாம் கழுதி போட்டு அடிப்பார். தேவதூதன் என்பது கழுதையின் கண்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசியின் கண்களுக்கு தெரியும். பாப்பாரு கழுதை பார்த்து கழுதையின் வாயை
வாங்கி தரணும். கடவுள் பேசு. இதே எப்ப நினைக்காத நகரம் இருக்குன்னா இன்னைக்கு பண்ணேன் யோசிச்சு பாரு. அப்பவும் கீழே அவனுக்கு தெரியாது. அப்பதான் கண்களை திறக்கும். அங்க பார்த்தா முன்னாடி தெய்வத்துக்கு கத்தியோடு அதெல்லாம் மீறிட்டு அவன் போகாதே என்று சொல்லியும் அவன் போனான். கடைசியில் என்ன ஆனது போய் வீட்டு படிச்சு சரியா நாட்டுல பம்பு வாங்கி போவோம். சரி, அப்போ இந்த போகாதே என்று சொன்னால் நீ போவது பாவம். அந்த பாவம் எங்கிருந்து வந்தது? அவனுடைய சிந்தையில் தான் கடவுளுடைய பேச்சை கேட்டிருக்க வேண்டும், கவனித்திருக்க வேண்டும். பாவம் என்னவென்று உணரும் பொழுது அவைகளிலிருந்து வருகிறது என்பதை எனக்கு சார்ந்து. சரி, அடுத்தது என்னவென்று நான் உணர்ந்து விட்டேன். அடுத்தது மனம் திரும்ப வேண்டும். என் பாவத்தை இன்னைக்கு இருக்கிற நான் ஒவ்வொருத்தரும் நைட்டு போய் வீட்டில் கதவை சார்ந்து 3 மணிக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு தேவதான் கையில் பார்க்க கடவுள் பார்க்க நான் செஞ்ச பாவம் டிவி மாதிரி ஓடும். 26 வயசுல செஞ்சேன், 32 வயசுல செஞ்சேன், 41 வயசுல தத்துவம் பண்ணேன், 54 வயசுல தத்துவம் பண்ணேன், 62 வயசுல பண்ணேன். everything will be there. No one can erase it. யாராலும் அழிக்க முடியாது. The sin what we made definitely will be there. அங்கே இருக்கும். பார்க்க வேண்டும். பார்த்து எனக்கு வேற ஒருத்தவனுக்கு கேட்க முடியாது. You and me when Jesus is there ஒளிமலை வரும்போது சொல்ற வார்த்தை நீயும் நான் நீ என்ன செஞ்ச? எதற்காக உன் வயிற்றுல கருவாய் நான் உன்னை உருவாக்கினேன். இந்த பூமியிலே நீ ஒரு நாள் பிறப்பாய், நீ பிறந்து வந்து என்னை பற்றி இந்த பூமிக்கு நீ அறிவிப்பாய் என்றெல்லாம் ஆசைப்பட்டு ஆனால் நீ செய்வதில்லை. அப்ப அந்த பாவத்தை பாவம் செய்து சாமி என்ன பண்றது? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் இல்லையா? மனம் திரும்புறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கிறவங்க பாவத்தை இணைந்து யாராவது மனம் திரும்புவது உண்டா? இல்லையே. இப்படி மனுஷன் மனம் திரும்புவது இங்க போ அப்படின்னா போவான். ஒரு உதாரணம் யோனாவின் புத்தகத்தில் யோனா 3:1 யோனா 1072வது பக்கம் யோனா 1:1 வாசிக்கும். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் யோனாகிட்ட பேசுறார். கவனிங்க, கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? டைரக்டா யோனாகிட்ட பேசுறாரு. என்ன பேசுறார்? வாசிக்கிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய யோனாவே நீ எழுந்து சொல்றாரு. யோனா படுத்துக்கறப்பா தூங்குது போதும். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ. நினிவே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போ. ஏன் தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க. நீ என்ன பண்ணு? அங்க போய் அவர்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு. அவர்களை நல்ல வழிமாற்று. ஆண்டவருக்கு எதிராக போகிற மக்களை மனமாய் இந்த பக்கம் மறைச்சி. ஆகவேதான் நீ என்ன சொல்ற? நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் ஒரு ஊருடைய அக்கிரமம் எங்க போச்சா? எங்க போச்சு? ஆண்டவர் சன்னிதானம். சொல்லுங்க, நல்ல வார்த்தை. ஆண்டவர் சன்னிதானம். சன்னிதானத்துக்கு போச்சு. அந்த அக்கிரமம் எங்க போச்சு? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போச்சு. அப்ப சன்னிதானத்திலிருந்து தான் யோனாவை கூப்பிட்டாரு. ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து சரி வேற ஒரு இடத்துல இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது கூக்குரலிட்ட பொழுது தேவனாம் கடவுள் இறங்கி வந்து சொல்வார், இவருடைய அழுகையும் கண்ணீரும் கூக்குரலும் என் சந்நிதிக்கு வந்து எட்டியது. நான் எகிப்தியரின் கைகளுக்கு இவர்களை விடுதலையாக்கவே இறங்கி வந்தேன். வார்த்தை. அப்போ அவருடைய சன்னிதானத்துக்கு பாவமெல்லாம் போயிடுச்சு. போனோடனே போனாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ அங்க போப்பா, அந்த ஊருக்கு போய் அவருக்கு யோகா பிரசனம் பண்ணி பாவத்திலிருந்து அவரை மாற்றுப்பா, பாவத்திலிருந்து மனது போய் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? என்ன நகரத்துக்கு போச்சுன்னா நினிவேவுக்கு போச்சுன்னா. ஆனா இப்ப நினிவேவுக்கு போகாம கடவுளுக்கு எதிராக கடவுளுடைய வார்த்தையை கேட்காதபடி எங்கே இருக்காரு? வேற ஊருக்கு போயிட்டாரு. என்ன ஊரு? தர்சீசுக்கு ஊருக்கு போயிட்டாரு. அந்த ஊருக்கு போயிட்டாரு. அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறது என்றால் அது பாவம் தான். அப்ப உடனே இவர் அங்க போகும் பொழுது என்னென்ன நடந்தது என்று தெரியும். கப்பல் ஆட்டமும் முன்பணமும் அழகழிக்கும் படாத பாடுபட கடைசியில கடவுளுக்கு என்னை போடுகிறார். கடவுள்
இல்லையா? ஆனால் அந்த சமயத்தில் கூடி அவர் யோசிக்கிறார். ஐயோ, இது நம்முடைய பாவம், என்னுடைய பாவம், நான் தெரியாமல் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி அவரே அறிக்கையிடுகிறார். 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி எங்கே விலகி? கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி போனார். கர்த்தருடைய சமூகத்துக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆனால் இவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வேற இடத்துக்கு போறான். வேற இடத்துக்கு போனதால மிகப்பெரிய துயரை அவன் மேற்கொண்டான். மிகப்பெரிய துயரை மேற்கொண்டு அந்த துயரினால் அவன் படாத பாடுபடுறான். கப்பல்ல இருந்து அலைக்கழிக்கப்பட்டு கடலுக்கு எரியப்பட்டு மிகப்பெரிய ஒரு மீன் வந்து அவனை விழுங்கியது வேதம். அவனை விழும் பொழுது அவன் என்ன சொல்றா? வாசிங்க 10வது வருஷம் வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி ஓடி போகிறவன் என்று அறிவித்தான். அப்ப அவனே தன் பாவத்தை ஒத்துக்கிட்டான். பாவத்தை என்ன செய்யலாம்? நான் கர்த்தருடைய பர்வத்திலிருந்து விலகி வந்தவன், நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு அவன் அறிவித்ததுனா அந்த அறிவித்ததுனா அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று அவன் அறிவித்தான். அவனே மனம் திரும்பி, ஐயோ நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்துட்டேனே, அதனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இந்த மீன் விழுகுது, இந்த கடலை ஆரம்பிக்குது என்று அவன் உணர்ந்தான். உணர்ந்தது மட்டுமல்ல, அவன் கூப்பிட்டான். ஒன்று என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ ஒரு நெருக்கம் அவனுக்கு வருது. அவன் பாவத்திலிருந்து அப்படியே பிடிச்ச அமைச்சர் மீனுடைய வயிற்றிலிருந்து பாவம் கேட்கிறான். பாவத்தை அறிக்கை செய்வான். மீனுடைய வயிற்றிலிருந்து, மீனுடைய வயிற்று நல்லா இருக்க முடியுமா? ஏசியில் இருக்கிற மாதிரியா இருக்கும். வாசிகள் இருக்கும், கசப்புகள் இருக்கும். 3 நாட்கள் சாப்பிடல. எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் அறிவித்தவர் அப்படியே அனுபவிச்சாங்க. வேதனை அனுபவிச்சான். அந்த பாவத்தின் வேதனை அனுபவிச்சு தன்னை அறிக்கையிட்டான். அறிக்கையிட்டு, ஆகவே நான் நெருக்கத்திலிருந்து, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவாதினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து தூக்கிவிட்டேன், என் சத்தத்தை கேட்டேன். மனம் திரும்பினான். மனம் திரும்பின மீண்டும் ஆட சொன்னார், போவாங்க. மனம் திரும்பியதனால நான் செய்தது தவறு என்று நான் உணர்ந்தார். நீங்கள் நான் இந்த 2 காலத்தில், கடந்த ஆண்டுகளில், கடந்த நிகழ்வுகள் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறவர்கள் நிச்சயமாக எனக்கு தெரியும். நான் செய்த தவறு, அக்கிரமம், அநியாயம், பாவம் எல்லாம் எனக்கு தெரியும். இன்னொருவன் வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுக்கு முன்பாக வேஷம் போட வேண்டியதில்லை. ஓப்பன் ஹார்ட் அறிக்கைகளை வைத்தான் அவர் விரும்புகிறார். உன் பாவத்தை எனக்கு சொல்ல மன்னிப்பு தரேன். பாவத்தோடு வாழாத, நீ பாவத்தோடு வாழ்வாய் என்றால் ஒரு நாளிலே இந்த உலகத்திலிருந்து மரணம் உன்னை கொடும் பொழுது உன்னுடைய ஆத்மாவானது நிச்சயமாய் பாரடைஸ் போகாது. அது எரிகிற அக்கினி கடலுக்கு போய்விடும். ஆகவேதான் இந்த நெருக்காலம் ஒருவேளை கடைசி நெருக்காலமாக இருப்பானால் நாம் எங்கே போவோம்? பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினார். மீண்டும் மிகப்பெரிய பாவ மக்களுக்கு அவர் பிரசங்கியாக அனுப்பப்பட்டார். மனம் திரும்ப வேண்டும். பாவம் என்னென்று உணர வேண்டும். 2வது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். மிகப்பெரிய பொறுப்பினை நமக்கு கொடுக்கிறார். 2வது காரியம். 3வது காரியம், அறிக்கையிட வேண்டும். என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். அப்ப சமீபம் எல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுங்க, அறிக்கையிடணும். உன் வாயால சொல்லு, நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. I know everything, but he needs not, நீ சொல்லணும் என்பதை அவர் விரும்புகிறார். என் வாயால் நான் சொல்றேன். அது ஒரு சின்ன உதாரணம் நமக்கு தெரிந்து உதாரணம். லூக்கா 19வது அதிகாரத்தில் சகேயு ஒரு மனிதன் இருந்தான். சின்ன விஷயம். சகேயு ஒரு மனிதன். 13வது பக்கம் புதிய ஏற்பாடு. சகேயு ஒரு மனிதன் இருப்பான். அந்த நாடு கவனிக்க பாருங்க. மக்கள் அந்த ஏரியாவில் வட்டி கொடுறவர் என்ன பண்ணிக்கிறார்கள்? அந்த ஏரியா மக்கள்கிட்ட ஒரு பேர் வாங்கியிருக்கிறார். என்ன பேர் வாங்கியிருக்கிறார்? 19வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தப்பும்படி. என்ன மனுஷன்? பாவியான. Everybody declared he is a sinner. அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னா? சகேயு பாவி. இவன் பாவியான மனிதன். everybody என்ன சொல்றீங்க? அவன் பாவி என்ற அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டான் சகேயு. இயேசு அந்த ஊருக்கு வரார் தெரிஞ்சுன ஓடுறான். இந்த கூட்டத்தில் எப்படியாவது பார்க்கலாமே,
இயேசு இந்த கூட்டம் வந்து அவன் முன்னாடி ஓடி போய் மரத்தில் ஏறினான். இவ்வளோ கூட்டம் மரத்தில் ஒன்று மட்டும்தான் இருப்பான். மரத்தில் ஒன்று மட்டும்தான் ஏறிப்பான். சொல்லு, நிறைய பேர் ஏறிப்பான். ஆனால் இயேசு கூட நிறைய பேர் வந்தாங்க. அவங்க இயேசு பார்த்தாரா? இயேசு எப்படி பார்த்தாரு? அண்ணாந்து பார்த்தாரு இல்லைங்களா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தாரா? அவனை மட்டும் பார்த்தாரு. அதனால இந்த பாவியான மனிதன் இன்றைய நாளிலே அவன் அறிக்கையிட வேண்டும், அவன் அறிக்கையிடுவான் என்று அவனுக்கு தெரியும். அவன் மனம் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அதனாலதான் நீங்கள் நான் ஒருவேளை பாவத்தை குறித்து மனம் வந்து போனவர்களாய் ஆண்டவருக்கு சொன்னால் நிச்சயமா ஆண்டவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். நீங்கள் நான் பாவத்தை அறிக்கையிடுவதற்கு தேவன் நிச்சயமாக சந்தர்ப்பத்தை கொடுப்பார். பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதனால இத்தனை பேர் ஒருத்தர் தான் பார்த்து வந்திருப்பாங்க. ஒரு அம்சம் ஒரு நடிகர் வந்து எத்தனை பேர் வேணாம் பார்த்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க. பல பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க. அவன் மட்டும்தான் அறிக்கையிட போகிறான் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவனை மட்டும் அண்ணாந்து பார்த்தார். பார்த்தது மட்டுமல்ல, I know about you. I know உன்னுடைய மைண்ட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இறங்கி வா, கீழே இறங்கி வா. நீங்கள் நானும் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் பார்த்து அறிக்கிறான் ரெடி அப்படின்னா ஆண்டவர் இறங்கி வருவார். நீ விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று 4:32. நீ விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன். அப்போ அவருக்கு தெரியும். அதனால சொல்றேன், சகையிலே இறங்கி வா, இறங்கி வா. இறங்கி வந்தோடனே தன்னுடைய பாவத்தை அறிக்கிறார். சாமி, நான் யாருக்காவது பாதி வாங்கியிருந்தா ஏதாவது வாங்கியிருந்தா பாதி கொடுத்தாங்க, ரெட்டத்தையா கொடுத்தாங்க இல்லையா? அறிக்கையிடுகிறான், அவராக அறிக்கையிடுகிறான். 6 வருஷம் 7 வருஷம் சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகவும் அநியாயமாய் வாங்கியிருந்தாரா ஆலோசனையாய் திருத்தருகிறேன் சுவாமி. அறிக்கை எப்படி சுவாமி வாங்கினா கொடுத்தாரு. ஒருவேளை 10 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட எத்தனை பேருக்கு வாங்கன்னு தெரியல. அதனால எவ்வளோ வாங்கன்னு தெரியாது சார். ஸோ நான் 4 டைமாக கொடுத்துறேன். 2 டைமாக வாங்கியிருக்கலாம், ஒரு டைமாக ஒன்றா வாங்கியிருக்கலாம். நான் 4 டைம்ஸ் அறிக்கை ஸோ அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பின உடனே ஆண்டவர் கடவுள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள்? சகையை வீட்டுக்கு போய் என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் ஒருவனால் அந்த வீடு முழுவதற்கும் ரட்சிப்பு கொடுத்தார்கள். அவன் ஒருவனால் பாவம் என்னவென்று உணர வேண்டும். அடுத்தது மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது அறிக்கையிட வேண்டும். சிலுவையில் 2 பேர் சொன்னான். ஒருத்தர் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனால எட்டு புரிஞ்சு இறங்கி போயா? இயேசு பார்த்து சொல்றான், இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா ரத்த கலவையா ரத்தம் இல்ல, உடல் பூரா ரத்தம். அந்த கல்வனுக்கு ரத்தம் தான். அவனை அடிபட்டு வேறு ரத்தம் ஒழியும். அந்த ரத்தத்திலையும் இயேசுவை பார்த்து சொல்றான், பைலாசம் பண்றான், நீ தேவனுடைய கடவுளுடைய குமாரனாக இருந்தால் இறங்கி நடப்போ. இந்த பக்கம் இருக்கிற ஒரு கல்வன் சொல்றான், என்ன சொல்றான்? ஏப்பா இப்படி பேசுறதுக்கு நல்லா இருக்கிறா, நல்லா இருக்கிறா. நீயும் நாமும் செய்த பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறோம், அவரோ ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப சிலுவையிலே அந்த கல்வன் தன் பாவத்தை அவன் வழி அவனுக்கு தெரியல, ரத்தம் முதல் தெரியல, வழி வேற தெரியல, அவனுக்கு என்ன தெரியுது? நான் பாவம் செய்ததினால் தான் இந்த தண்டனை எனக்கு நியாயமானது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீயும் நான் செய்த பாவத்திற்காகத்தான் செய்த அனுபவத்திற்காகத்தான் இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். அவர் எதுவுமே செய்யலப்பா அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த கல்வனுடைய மனதில் என்ன ஓடிக்குது? அவன் செய்த பாவம் எல்லாம் நினைவு கூறுகிறான். நினைவு கூர்ந்து அந்த இடத்துல அந்த தண்டனை நியாயமானதுன்னு சொன்னான். நியாயமானதுன்னு சொன்ன உடனே சொல்லி முடிச்சுட்டு அப்பதான் இயேசு சொன்னான், சாமி உங்க நேரம் வரும்போது என்ன நினைச்சுக்கிறீங்களா? உங்க நேரம் நினைச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அப்பவே சொன்னார். என்ன சொன்னார்? இன்றைக்கு in the heaven என்னோடு நீ பாலிசில் இருப்பான், என்னோடு நீ பேரிசில் இன்னைக்கே இருப்பான். ஏனென்றால் அவன் மறந்த பாவத்தை அறிக்கையிட்டான்.
மனம் திரும்பினா ஆண்டவருக்கு ஒப்புரவாகும். அந்த ஒப்புரவாகுதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த 2 காரணங்கள் தவசலாம் தேவதாரி உண்டுதான் சபை கொண்டு வைச்சாட்டாங்க இதெல்லாம் இருக்கு. மனம் திரும்புதல் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆண்டவராகிய கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒன்று மனம் திரும்புதல். எந்த நேரத்தில் இயேசு வரலாம், கல்வனை போல வருகிறது வர இடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அறியாமல் சகரியாவுக்கு போய் பாருங்க. சகரியாவை தெளிவா இருக்கிறேன். அவருடைய பாதங்கள் அந்த மலையின் மீது வந்து இறங்கும். அப்பொழுது அந்த மலை கிழக்கிலிருந்து மேற்காக கிடக்கப்படும். உலகத்தில் சகல ஜனங்களும் அங்கே சேர்க்கப்படுவார்கள். நீங்கள் நான் சேர்க்கப்படுவோமா? நீங்கள் நான் இயேசு வருகிற பொழுது சேர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது காரியம் நான் செய்த பாவத்தை உணர்ந்து அவர்கள் அது மனம் திரும்பி அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும். இந்த ஒப்புரவாகி விட்டோம் என்றால் நிச்சயமாய் அன்றாடி கடவுள் இயேசு இந்த பூமியில வருவது நாம் அவரோடு சேர்ந்து கட்டளை சர்வவல்லமை தேவனாகிய இதனாலும் கூட என்னுடைய ஆலயத்தில் அருமையான துணி செய்து இந்த நாளும் இந்த தவசு காலத்துடைய காலத்தின் முதல் நாளிலே பாவங்களை குறித்து நாங்கள் காணித்தோம். மன திருவுதலை குறித்து காணித்தோம். அதோடு ஒப்புரவாதங்களை குறித்து காணித்தோம். இந்த 3 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை நாங்கள் செய்து கிடைக்கும் பொழுதுதான் நீ வரும்பொழுது மோடு சேர்ந்திருக்க நாங்கள் தகுதி பெற்றவர்கள் ஆகிறோம் என்பதை எங்களுக்கு விலைக்கு கொடுத்ததற்காக போடாமல் நினைச்சுவாங்க. இப்பொழுதும் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையை தொடர அனைவராமே கேள்வி செய்ய வேண்டுமா? மீட்பரும் ரட்சகமான இயேசுவின் நீ நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபக்கிறது நல்லது. இந்த நாளில் கூட நம்முடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எனக்கு அன்பான அழைப்பு கொடுத்த தலைமை அவர்களுக்கும் என்னுடைய பொறுப்பாளர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றிகளை வாழ்த்துகிறேன்.